அதாவது நான் இவங்களுக்கு செஞ்சேன் செய்யலைன்னு நான்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து விட்டேன். அதுதான் ஒரு பையனுடைய கடமை. அதை நான் செஞ்சுட்டேன். அதனால் இவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு செய்யலை அப்படின்ட்டு யாரும் குறை சொன்னால் கூட அந்த குறைகள் என்னை எதுவும் பாதிக்காது. அப்பாவுக்கு வந்து என்ன, நான் வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அவர் உடல் ரீதியாக உள்ள பிரச்சனைகளை நாம் வந்து தீர்த்திருக்கணும். அப்போ நான் வேலைக்கு போகல, பெரிய ஏர்ன் பண்ணல. அப்பாவுக்கு நம்ம செய்யலையா அப்படிங்கிற குற்ற உணர்வு இருந்தால் கூட அதை தாண்டி அப்பா வந்து அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தான் அழைச்சி என் கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன கடைசி காலத்தில் செய்யணுமோ, அவங்களுக்கும் உடல் ரீதியான பிரச்சனை வந்தது. அதுக்கு மருத்துவ செலவு எல்லாமே அவங்கள வந்து நல்லா நான் பார்த்துக்கிட்டேன் ஓரளவுக்கு. அதுக்கு பிறகு அவங்க இறந்த பிறகும் ஒரு பையனாக என்னென்ன கடமைகள் செய்ய வேண்டும், ஈம கடமைகள் என்னென்ன செய்ய வேண்டும் அதையும் செய்து விட்டேன். அதனால் எனக்கு வந்து எந்தவித குற்ற உணர்வும் இல்லை. ஒரே ஒரு குற்ற உணர்வு, அப்பாவுக்கு நல்லா செஞ்சுருக்கலாம், கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்பா அப்படின்ட்டு. யமன் அவரை கொண்டு போயிட்டார். நான் வந்து எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ வந்து அவர் இறந்து போகிறார். அது அந்த சந்தர்ப்பம் வந்து அம்மாவுக்கு தான் கிடச்சிது. அதனால் பெற்றவர்களுக்கு என்னுடைய கடமையை செய்து விட்டேன். மற்றவர்களுக்கு செய்யவில்லை, செய்கிறான் அப்படிங்கிற கேள்வி வருகிற போது அது வந்து என்னுடைய தனிப்பட்ட இஷ்டம்தான். செய்யலாம், செய்யாமல் போகலாம். ஆனால் கண்டிப்பாக செய்ய வேண்டியது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். அதை நான் செய்து விட்டேன் என்று தான் நான் நினைக்கிறேன். கடவுள் என்னை ரட்சிப்பார் என்று தான் நினைக்கிறேன்.